ஸோ பவானிசாகர் டேம் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பின்னாடி பார்த்தோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ பவானிசாகர் டேம் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ கைஸ், அதே போல் இந்த டேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே 2வது பெரிய டேம். ஸோ ஃபஸ்ட்டு டேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்கிற மேட்டூர் டேம் தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் பெரிய டேம். அடுத்தது 2வது பெரிய டேம் நம்ம ஈரோட்டில் இருக்கிற இந்த பவானிசாகர் டேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2வது பெரிய டேம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான அந்த டேம் ஓப்பன் பண்ணுற அந்த மெயின் என்ட்ரன்ஸில் அந்த பிரிட்ஜுலேயே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கீழே எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு. இன்னும் வந்துட்டு நம்ம நேரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, தண்ணி நம்பி இருந்துச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது வந்திருந்தோம் அப்படின்னா உண்மையிலுமே செம்மையாக இருக்கும், செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நம்மளால் அந்த டைமில் வர முடியல. ஸோ பார்க்கலாம், நான் அந்த மாதிரி தண்ணி என்னைக்காச்சும் ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுற மாதிரி பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த பிரிட்ஜில் நிற்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா செம்ம காற்று அடிக்குது. ரோட் மைக் தான் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆடியோ கேட்குதா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜில் ஆளை தூக்கிட்டு போகிற அளவுக்கு காற்று அடிக்குது. நான் இருந்தாலும் அப்பப்போ கண்ணாடி பிடிச்சிக்கிறேன். கண்ணாடியுமே வந்து பார்த்திங்கன்னா பறக்குது ஒரு சில டைமில். ஸோ வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ஏகப்பட்ட கடை இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு பார்க்லாம் இருக்குது, கிட்ஸ் விளாட்ற மாதிரி அப்படி இப்படின்னாங்க. ஃபிஷ் இருக்குது, சர்பத் ஜூஸ் இருக்குது. அண்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம் கடை அது இதுன்னு ஏகப்பட்டது. அப்படியே நம்ம உள்ளே போக ஒன்றா பார்த்துட்டு போகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் இருக்குது குளிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. ஸோ அதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறுறதுக்கான பர்மிஷன் வந்து இயருக்கே வந்து ஒரு டைம் தான் அலோட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த டைம் வந்து பார்க்கலாம், ஒரு டைம் கிடச்சிச்சின்னா அதையும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எப்படி போகிறது என்ன டைம் அப்படிங்கிறத அதையும் நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ கைஸ், அப்படியே நம்ம வர வழியில் சத்தியமங்கலம் ரூட் வழியே தான் வந்தோம். ஸோ அந்த ரூட்டில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா மான்லாம் நிறைய பார்த்தோம். அண்டு மயில் இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணாரியம்மன் கோயிலில் வெளியில் பொங்கல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம லக் இருந்துச்சு அப்படின்னா அவங்க யானை, புலி இதெல்லாம் கூட பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் நம்ம போகும்போது இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ மான்லாம் நிறைய கும்பலாக சுற்றிட்டு இருந்துச்சு. எதுவுமே பண்ணாப்பாங்கப்பா. செம்மையாக இருக்குது கைஸ். ஃபுல்லாகவே எல்லாம் க்ரீனிஷாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் நான் அப்படியே இந்த மவுண்டனோட வியூ காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பவானிசாகர் டேமில் நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் மெயின் டோர் ஓப்பன் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் மேலே தான் நம்ம நின்று இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகிற வழி இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் குளிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடம்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு ஸோ இந்த டேமில் ஒரு பார்க் இருக்குது. ஸோ அந்த பார்க்குக்கு உள்ளே போய் நம்ம பார்க்க போகலாம். அந்த பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே நிறைய ஏகப்பட்ட கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபிஷ் கடை இருந்துச்சு, அப்புறம் மாங்காய் இருந்துச்சு, அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க, ஜூஸ் கடை இருந்துச்சு, ஐஸ்கிரீம் கடை, அப்புறம் நிறைய ஃபுட்டுமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்க்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஸோ பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் 5 rupees தான். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனோசரோட ஸ்டாச்சு இருந்துச்சு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன ரைடு இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொலம்பஸ் ரைடு இருக்குது, பால் கேம் இருக்குது, அப்புறம் 3D தியேட்டர் இருக்குது, ட்ரெயின் ரைடு இருக்குது, நிறைய ஸ்லைடர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய ஊஞ்சல் இருக்குது, ஏர் கன் ஷூட் இருக்குது, பலூன் கன் ஷூட் இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் அங்கே இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் அந்த போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிட்ஸுக்கு வாட்டர் போட் இருக்கு, ட்ராம்பலின் இருக்கு, கிஃப்ட் பால் கேம் இருக்கு. கண்ணாடி ஆமா. வாசதோசை அடி வாங்கினா பரவாயில்ல, ஒரு வாட்டி உழு. தரதா ஐயோ, உன்னை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லையா? அப்படியே பறந்து ஒட்டுக்கவா பார்க்கலாம், ஒரே டைமில் எகிரிவா. இப்படி 1 2 3 ஸ்டார்ட்.
எங்க வரமாட்டேங்கிறப்பா இப்போ பாரு அடுத்த ஷாட்டில் எகிரிட்டு வரும்போது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேமோட என்ட்ரன்ஸுக்கு இன்னும் பக்கத்தில் போகிறோம். இந்த வழியாக போனோம் அப்படின்னா தான் டேமுக்கு மேலே ஏற பர்மிஷன் உண்டு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த டைமில் தான் நம்மளால் மேலே போக முடியும். ஸோ இப்போ க்ளோஸில் இருக்கிறனால நம்மளால் மேலே போக முடியல, சும்மா கீழேருந்தே பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நிறைய போட்டிங் இருக்குது. பட் ஆனால் அதில் எதுவுமே தண்ணி இல்லை. ஏன்னா வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி இங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே தவளையெல்லாம் கிடந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி ப்ராப்பராக எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னுமே இதெல்லாம் ப்ராப்பராக எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியும் 2 to 3 months கண்டிப்பாக ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்தோம்னா நம்ம இங்கே போட்டிங் இதெல்லாமே போகலாம். ஸோ இந்த போட்டிங் மட்டும் இல்லை கைஸ், இன்னும் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்கே வந்து இந்த பார்க்கில் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி காட்டின இந்த ஆக்டிவிட்டீஸ், இந்த ஸ்லைடர்ஸ், ஊஞ்சல், அப்புறம் கொலாம்பஸ், இந்த மாதிரி இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் ஃபுல்லாகவே தண்ணி இல்லாமல் ட்ரையாக தான் இருக்குது. குட்டி குழந்தைங்களுக்கான ஊஞ்சல், அதில் இப்போ நான் உட்கார போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னும் கொஞ்சம் பார்க் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ வாங்க மீதி இருக்கிற மற்றதையும் பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற வாய்க்காலுக்கு போவோம். தப்பிச்சிட்டாங்க. அப்படியே உட்காரு போதும். அவ்வளோதான், உட்காரு. வலிக்குண்ணா வாந்தி வரும். ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேமில் வெளியிலையும் நிறையா ஃபிஷ் ஃப்ரைஸ்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க. பார்க்குக்குள்ளாரையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை மாதிரி இருக்குது. அந்த கடையில் பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. அண்ட் அதே போல் ஃபிஷ்ஷுமே இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாறை மீன் 2 வாங்கியிருந்தோம். ஸோ ஜிலேபி மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 80 rupees, 40 rupees, 50 rupees எப்படி இருந்துச்சு. ஸோ 50 rupees கூட ஓகே தான், கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக தான் இருந்துச்சு. நம்ம கொடிவேரியில் சாப்பிட்டதை விட இங்கே கொஞ்சம் மீன் பரவாயில்ல தான். ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 30 ரூபா. ஸோ நம்ம 2 பீஸ் வாங்கியிருக்கோம் 60 ரூபாய்க்கு. ஸோ பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கைஸ், இங்கே வந்து ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவானிசாகர் டேம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கிங் வந்துட்டு கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் காலி இடமா இருந்துச்சு. சரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்திருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே ஒரு ஹில்ஸ் தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. ஸோ க்ளவுடி வந்து கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இல்யூஷன் மாதிரி தெரியுது. என்ன அப்படின்னா ஒரு மலைக்கு கீழே, அதாவது 3D ஸ்டிக்கர்ஸ், அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரிட்ஜில், வாஷிங் மிஷின்லாம் ஓட்டுவோம்ல, ஸோம்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 3D ஸ்டிக்கர் மாதிரியே ஒரு மலை இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற மலை வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பேட்டர்னில் அதே மாதிரியே பின்னாடி இருக்கிற மலையும் இருக்குது. சரி, அது ஒன்று தான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற மலையுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரியே இருக்குது. ஸோ அதை நான் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன், அப்படியே பாருங்கள் நீங்களும். இது கூட அந்தளவுக்கு தெரில கைஸ். இந்த மலை தான் பாருங்களேன், கரெக்டாக பாருங்களேன். அது வந்து ஒரு மாதிரி ஒரு இல்யூஷன் மாதிரி, ஒரு 3D மாதிரியே தெரியும். இதை நான் கரெக்டாக இந்த ஆங்கிளில் நான் காட்டும் போது பாருங்களேன், கரெக்டாக இந்த ஜூமில் நம்ம இப்போ பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்யூஷன் மாதிரியே தெரியும். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பவானிசாகர் டேமில் வந்துட்டு நம்ம கிளம்பி இந்த அப்படியே ரைட் சைடு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் இருக்குங்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அந்த வாய்க்காலில் குளிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பவானிசாகர் டேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லேயே குளிக்கிற மாதிரி இடம் இருக்குது, கீழே அந்த பிரிட்ஜுக்கு கீழே. ஸோ அது இல்லாமல் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வாய்க்கால் ஒன்று இருக்குன்னாங்க. ஸோ அதுக்கு நம்ம போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். குளிக்க முடியாது கைஸ், குளிக்கலாம். பட்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாறையாக இருக்குது. ஸோ அதனால் குளிக்க முடியாது. பட் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நார்மலாக தான் இருக்குது. அங்கே போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக இருக்குது.
அப்படியே மீறி குளிக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே வேணால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. பட் இன்னுமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அங்கே போனோம்னா வேணால் வந்து நம்ம குளிக்கலாம். பட் இந்த வாய்க்காலில் இங்கே வந்து ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போணுச்சு அப்படின்னா ஸோ இது வரைக்கும் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் இறங்கி இங்கேயே வந்து தண்ணி வரும், இதிலலாம் குளிச்சுட்டு இருக்கலாம். பட்டு இது வந்து ரொம்ப இந்த இடத்துல நம்ம குளிக்க முடியாது இப்போ. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டைமும் இல்லை, மழையும் வேறு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 5 மணி ஆகிப்போச்சு, 5 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ டைம் இல்லை குளிக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காமல் டிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரி கைஸ், பாய்.